வெல்கம் டு தமிழ் கிட்ஸ் சேனல். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம வாட்டர் அனிமல்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்க்கலாம். இதுல 8 வகையான வாட்டர் அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷார்க். ஷார்க்க தமிழ்ல சுறா மீன் சொல்லுவாங்க. இந்த சுறா மீனுக்கு எலும்புகள் கிடையாது. அதே போல சுறா மீனுடைய பார்வை திறன் அதிகமாக இருக்கும். நாம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்னன்னா சீல்ஸ். சீல்ஸ தமிழ்ல கடல் நாய்ன்னு சொல்லுவாங்க. சீல்ஸ் மோஸ்ட்லி லிவ்ஸ் இன் கோல்டு சீஸ், அதாவது இது குளிர்ச்சியான பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கும். நாம தேர்டா பார்க்க போற வாட்டர் அனிமல் என்னன்னா வேல். இத தமிழ்ல திமிங்கலம் சொல்லுவாங்க. திமிங்கலம் உலகிலேயே மிக பெரிய விலங்கினம் ஆகும். இது குட்டி போட்டு பாலூட்டும் இனத்தை சார்ந்தது. திமிங்கலத்தோட எச்சம் உலகிலேயே மிகவும் விலை மதிப்பற்ற பொருளாக கருதப்படுது. நாம நாலாவதா பார்க்க போற வாட்டர் அனிமலோட நேம் என்னன்னா சீ ஹார்ஸ். சீ ஹார்ஸ தமிழ்ல கடல் குதிரை என்று சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய தலைப்பகுதி குட்டி குதிரையின் உருவம் போல காணப்படுதால இத சீ ஹார்ஸ் சொல்றாங்க. அடுத்தது அஞ்சாவதா பார்க்க போற வாட்டர் அனிமலோட நேம் என்னன்னா ஸ்னெயில். ஸ்னெயில் இத்தமிழ்ல நத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த நத்தை அதிகமாக கடல் பகுதியிலும் மற்றும் வீட்டு பகுதிகளிலும் காணப்படும். ஆறாவதாக பார்க்க போற வாட்டர் அனிமலோட நேம் என்னன்னா ஆக்டோபஸ். இத தமிழ்ல பேய் கணவாய் என்றும் அழைக்கப்படுவர். இது பல்வேறு நிறங்களாக மாறக்கூடிய தன்மையுடையது. ஏனென்றால் தன் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மாறுகிறது. அதே போல இதற்கு 8 கால்கள் உள்ளன. ஏழாவதாக பார்க்கக்கூடிய வாட்டர் அனிமல் நேம் என்னன்னா ஃபிஷ். இத காமனா மீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இத எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாகவும் உள்ளன. எட்டாவதாக பார்க்கக்கூடிய வாட்டர் அனிமல் நேம் என்னன்னா டால்பின். இத குழந்தைகள் அதிகமாக விரும்புவார்கள். ஏனென்றால் இது துள்ளி விளையாடும் தன்மை கொண்ட உயிரினம் ஆகும். அதே போன்று இது திமிங்கல இனத்தை சார்ந்தது. இது குட்டி போட்டு பால் கொடுக்கும் இனத்தை சார்ந்த உயிரினம் ஆகும். இன்னைக்கு நாம 8 வகையான வாட்டர் அனிமல்ஸை பத்தி பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Please subscribe our channel. Bye.